இந்த வீடியோவை நான் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். முதலமைச்சர் விஜய் கிட்ட இருந்து தொடங்குறதா, முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட இருந்து தொடங்குறதா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தொடங்குறதா, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தொடங்குறதா, தலைமைச் செயலகத்துல இருந்து தொடங்குறதா? இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை முதல்ல மாத்திருக்க கூடாது. மாத்துறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட கருத்து கேட்பு கேட்டிருக்கிறோம். மக்கள்கிட்ட எந்த கருத்து கேட்பும் கேட்கல. கேட்காமையே கிளாம்பாக்கத்துக்கு மாத்திட்டாங்க. அதுக்கு போக்குவரத்து நெரிசல் ஒரு காரணம்னு சொல்றாங்க கடந்த காட்சி காலத்துல. தலைமைச் செயலகம் இங்க கொண்டு வரலாமா கோயம்பேடுக்கு அப்படின்னா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை எடுத்துட்டு அங்க தலைமைச் செயலகம் கொண்டு வர்றது இப்போதைக்கு சூழ்நிலைக்கு சரிதான். ஆனால் அந்த மதுரை வாயில் பிரிட்ஜை கண்டிப்பா போட்டா வரும். அதை ஏன் போடாம இருக்கீங்க? மக்களை குழப்பத்துல வர்ற மாதிரியே இருக்கு. இது பெரிய பணக்காரர்களுக்கான அரசா இருக்குது, அரசியல்வாதிகளுக்கான அரசா இருக்குது ஒழிய மக்களுக்கான அரசு இன்னும் வரல. இந்த விஜய் ஆட்சி காலத்திலேயாவது இந்த நிலை மாற்றப்படணும். சார்ஜ் போட்டா மியூசியமா செயல்படுத்தும். மியூசியம் இருக்கு இல்லையா, மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு பொருட்காட்சி மாதிரி அது பண்ணட்டும், மக்கள் வந்து பார்க்கட்டும். இதுதான் தலைமைச் செயலமா இருந்துச்சு, அங்க மக்கள் கால் படக்குமே. இதுவரைக்கும் அரசியல்வாதிகள் கால்கள் மட்டுமே பட்டுக்கிட்டு இருந்த இடத்த சாதாரண மக்கள் கால்களும் படக்குமே. மக்களாட்சிங்கிறது அப்பதானே தெரியும். இந்த வீடியோவை நான் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். முதலமைச்சர் விஜய் கிட்ட இருந்து தொடங்குறதா, முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட இருந்து தொடங்குறதா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தொடங்குறதா, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தொடங்குறதா, தலைமைச் செயலகத்துல இருந்து தொடங்குறதா? தலைமைச் செயலகத்துல இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தலைமைச் செயலகத்தை வந்து மாற்ற போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவலா பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. எங்க மாறப்போகுது அப்படின்னா, ஏற்கனவே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்ததுல அந்த இடத்துல வந்து புதுசா வந்து புதிய தலைமைச் செயலகம் கட்ட போறாங்க அப்படின்னு செய்திகள் உலா வருது. எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை முதல்ல மாத்திருக்க கூடாது. மாத்துறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட கருத்து கேட்பு கேட்டிருக்கணும். மக்கள்கிட்ட எந்த கருத்து கேட்பும் கேட்கல. கேட்காமையே கிளாம்பாக்கத்துக்கு மாத்திட்டாங்க. அதுக்கு போக்குவரத்து நெரிசல் ஒரு காரணம்னு சொல்றாங்க கடந்த காட்சி காலத்துல. நான் ஒண்ணு கேட்கிறேன். ஏற்கனவே புதிய தலைமைச் செயலகம், திமுக ஆட்சியில் புதிய தலைமைச் செயலகம் வந்து இப்போ மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை இதை தான் திமுக ஆட்சியில் புதிய தலைமைச் செயலகமாக கட்டினாங்க. ஆனால் மறுபடியும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக ஆட்சி ஜெயலலிதா முதலமைச்சர் வந்த பிறகு அது ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டு ஏற்கனவே இருந்த தலைமைச் செயலகத்தையே தொடரட்டும் அப்படின்னு அவங்க வச்சுட்டாங்க. மறுபடியும் இப்படி ஒரு பேச்சு வருது. அதனால காவு வாங்குமா, தலைமைச் செயலகம் காவு வாங்குமா அப்படின்னு ஒரு பக்கம். ஓகே, நான் நேரடியாக விஷயத்துக்குள்ளே வந்துடுறேனே. முதலமைச்சர் விஜய் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் கொத்து போராட்டா போட்டதுக்கே மு க ஸ்டாலின் வந்து குளத்தூரில் வந்து அவருடைய கெதியை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார்ல. 5 நிமிஷம் போய் கொத்து போராட்டா போட்டதுனாலலாம் மு க ஸ்டாலின் தோற்கலை. குளத்தூரில் ஒரு சிங்கத்தை பலி கொடுத்துட்டாங்க. மெட்ராஸ் படத்தில் செவுறு காவு வாங்கின மாதிரி அந்த சிங்கத்தோட ரத்தம் அங்கே காவு வாங்கிடுச்சு அப்படின்னு வேணால் சொல்லலாம். இது ஒரு பார்வை. விஜய் சொல்கிறது 5 நிமிஷம் குத்து பரட்டா ஒரு பார்வைனா இது ஒரு பார்வை. இது மட்டும் பார்வை கிடையாது. இது வந்து ஒன்னோட ஒன்று கனெக்டடாக ஒரு செயின் மாதிரி கனெக்டிவிட்டியில் இருக்கும். மு க ஸ்டாலின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்து அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு கிளம்பாக்கத்தில் வச்சுட்டாரு. வேறு ஒரு மாவட்டத்தில் போய் கொண்டு போய் வச்சுட்டாரு. சென்னையில் வெளியூர் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டே இல்லைங்கிற மாதிரி சூழல் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இதனால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய எதிர்ப்பு கிளம்புனுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெளியூர்களுக்கு அரசு பேருந்து எவ்வளோ தூரம் போகிறாங்களோ அவ்வளோ தூரம் தனியார் பேருந்துகளையும் நம்ம போயிட்டு வரக்கூடிய அவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க. அந்த டைமில் தனியார் பேருந்துலாம் கிளம்பாக்கத்துலேருந்து தான் அது அங்கேருந்து தான் ஏறி போகணும், அங்கேருந்து தான் ஸ்டாப் அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ தான் சில பேருந்துகள்லாம் கோயம்பேடு வரைக்கும் வருது. அதனால் என்ன ஆச்சு, இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து அந்த டிராஃபிக்கில் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி ஊர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது கிளம்பாக்கத்தில் இறங்கி 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சென்னை சிட்டிக்குள்ளே வீட்டுக்கு வரணும். இங்கேருந்து போகும்போது கூட அட்ஜஸ்ட் பண்ணி 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி ஊருக்கு போயிடுவாங்க. ஆனால் ரிட்டர்ன் வரும்பொழுது யோசிச்சு பாருங்களேன், லக்கேஜ் வச்சுருக்கவங்க, கை குழந்தையோட வரவங்க, ஒரு ஃபேமிலியோடு வரவங்க, இப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று ஏஜ்டு பீப்புள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன தெரியுமா, ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமே காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே பாத்ரூம் வரும். நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். பஸ்ஸை விட்டு இறங்கினாலோ ட்ரெயினை விட்டு இறங்கினாலோ அந்த தூங்கி எழுந்திரிச்சோன்னே வித்தின் 1 ஹவருக்குள்ள அவங்க பாத்ரூம் போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ட்ராவலே 1.5 மணி நேரம் வச்சிங்கன்னா அவன் எவ்வளவு சிக்கி சின்ன பண்ணப்பட்டு ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பாத்ரூம் போவான். இது ஒரு பேசிக் பிரச்சனை. இந்த இடத்துல தான் மு க ஸ்டாலின் கோட்டை விட்டுட்டாரோ
அப்படிங்கிற ஒரு பார்வை. இந்த கோபத்தை ஊர்லேருந்து சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு திருப்பி எலெக்ஷன் நல்லது கெட்டதெல்லாம் ஊருக்கு போயிட்டு வராங்களா, அவங்க அத்தனை பேருமே இந்த கோபத்தை மாற்றி திமுகவுக்கு பதிலாக விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி கொளத்தூர் தொகுதி மக்கள், அதாவது கொளத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர், அதாவது சென்னையிலே கொளத்தூரில் தான் வெளியூர்லேருந்து போயிட்டு வரவங்க அதிகமாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு புரியாமல் மேபி இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன், ஒன்னோட ஒன்று கனெக்டடாக இருக்கும். அவங்க தான் மாற்றி ஓட்டு போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு ஒன்று. எலெக்ஷனுக்கு முதல் நாள் வந்து பஸ்ஸை கிளம்பாக்கத்துலேருந்து நிறைய பேருந்துகளை இயக்கலை, நிறைய இளைஞர்கள் தத்தளிச்சு போயிட்டாங்க. விடிய காலம்பரெல்லாம் பஸ் ஏரியெல்லாம் ஊரில் போய் ஓட்டு போட்டு அந்த கோபத்தில் திமுகவுக்கு போடாமல் மாற்றி விஜய்க்கு போட்டுட்டு வந்த அப்படிங்கிற விஷயங்களை நம்ம நிறைய ரீல்ஸில் நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்தோம். ஸோ இப்படி விஷயங்கள் இருக்கு. அம்மையார் இருக்கும்போது கோயம்பேட்டில இருந்து மதுரை வாயில் வரைக்கும் ஒரு பாலம் ஒன்று அலாட் ஆச்சு. அந்த பாலம் என்னாச்சு? 2000 நியமிக்கப்பட்ட அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு திறந்த உடனே நியமிக்கப்பட்ட பாலம் அது. அந்த பாலத்தினுடைய தன்மை என்ன பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா? இப்ப இருக்கக்கூடிய கோயம்பேடு மார்க்கெட்டை பெரிய பஸ் நிலையமாக மாற்றி கோயம்பேடு மார்க்கெட்டை அவுட்டருக்கு கொண்டு வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய பஸ் நிலையத்தை டவுன் பஸ் ஸ்டாண்டாகவும் கோயம்பேடு மார்க்கெட்டை சிட்டி பஸ் ஸ்டாண்டு பிரைவேட் பஸ் ஸ்டாண்டாகவும் மாற்றி அந்த பாலத்துல பஸ் ஏறிச்சுன்னா எங்க இருந்து இறங்கும்? தாம்பரத்துக்கு தாண்டி ஒரு ஊர் இருக்கு, பெருங்குளத்தூர். தாம்பரத்தை, அதாவது கோயம்பேட்டுல ஏறக்கூடிய பஸ் பெருங்குளத்தூர்ல தான் வந்து இறங்கும். அந்த அளவுக்கு அந்த பிரிட்ஜை செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த பிரிட்ஜ் இன்னுமே தொடலாங்க எந்த அரசுமே. அதுக்கப்புறம் அம்மையார் 2 தடவை வந்தாச்சு, டிஎம்கே 2 தடவை வந்தாச்சு, இப்ப விஜயும் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்ட பாலம் மதுரை வாயில் பாலம். இதை யாரும் பொதுமக்களும் கேட்கல, அரசியல்வாதிகளும் கேட்கல, புதுசா வந்த அரசியல் கட்சியும் கேட்கல, இந்த விஜய் கட்சி கூட இன்னும் கேட்கலை. அப்போ கோயம்பேடு மார்க்கெட்டு அங்க இருக்கும்போது அதை சுற்றி மாசுபடுது, பூரா குடித்தனம் வந்தாச்சு. அப்ப அதை வந்து இவங்க பஸ் நிலையமா மாற்றி இந்த ஏற்கனவே புழக்கத்துல இருக்கக்கூடிய கோயம்பேடு பஸ் நிலையத்தை டவுன் பஸ் ஸ்டாண்டாகவும் அதை வந்து புறநகர் பேருந்தாகவும் மாத்திருந்தாங்கன்னா மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் இருந்திருக்காது. ஏன்னா வெளியில போகக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே பாலத்துல ஏறிடுது, பெருங்குளத்தூர்ல போய் தான் நிக்குது. அப்ப கீழே டிராபிக்கு வேலையே இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க வண்ணாரப்பேட்டையில இருந்து ஒருத்தன் ஊருக்கு போகணும்னா இங்க இருந்து 50 கிலோமீட்டர் பயணிக்கணும் கிளாம்பாக்கத்துக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டா சென்னை டிஸ்ட்ரிக்டா? அது காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. அப்ப சென்னைக்கு உண்டான மாநகர பேருந்து எங்க? இது யாராவது கேள்வி கேட்டாங்களா, யோசிச்சாங்களா? யாரும் யோசிக்கல. இதை ஒரு மால் கட்டுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க கடந்த ஆட்சி காலகட்டத்தில். ஏதோ ஒரு புதுசா ஒரு மால் வருதுன்ட்டு மால் தேவையா பஸ் ஸ்டாண்டை விட்டுட்டு? அப்போ இதெல்லாம் கடந்த ஆட்சி காலங்கள்ல இழைக்கப்பட்ட தவறு. அப்ப தலைமைச் செயலகம் இங்க கொண்டு வரலாமா கோயம்பேடுக்கு அப்படின்னா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை எடுத்துட்டு அங்க தலைமைச் செயலகம் கொண்டு வர்றது இப்போதைக்கு சூழ்நிலைக்கு சரிதான். ஆனால் அந்த மதுரை வாயில் பிரிட்ஜை கண்டிப்பா போட்டா வரும். அதை ஏன் போடாம இருக்கீங்க? ஏன் மக்களும் அதை கேட்க மாட்டேங்காங்க, அரசியல்வாதிகளும் கண்டுக்க மாட்டேங்காங்க? அந்த பகுதியில இப்பவும் டிராபிக் இருக்குது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மாத்தியாச்சு, சரி டிராபிக் வருதுன்னு தானே மாத்தினீங்க, ஏன் கோயம்பேடுல மறுபடியும் டிராபிக் வருது? அதுக்கு காரணம் சொல்லுங்க. இப்பவும் டிராபிக்ல தானே இருக்கு. அண்ணா நகர் பக்கத்துல ஒரு மாலுக்கு அனுமதி கொடுத்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அண்ணா நகருக்கு நுழைய முடியாது, 1/2 hour ஆகும். எல்லா பைக்கும் அப்படியே தான் நிற்கும். அப்ப நீங்க பஸ் ஸ்டாண்டை மாத்தினதுக்கான நோக்கம் நிறைவேறலையே. அங்க 2 பெரிய கடைகளை கொண்டு வந்து விட்டுட்டீங்க, சரவணா, லெஜண்ட், போத்தீஸ்னு 2 கடை, அங்கேயும் டிராபிக். அப்போ அரசு அனுமதி கொடுக்கும் பொழுது மக்களை குழப்பத்துல வர்ற மாதிரியே இருக்கு. இது பெரிய பணக்காரர்களுக்கான அரசா இருக்குது, அரசியல்வாதிகளுக்கான அரசா இருக்குது ஒழிய மக்களுக்கான அரசு இன்னும் வரல. இந்த விஜய் ஆட்சி காலத்திலேயாவது இந்த நிலை மாற்றப்படணும். இப்ப தலைமைச் செயலகம் புதிய தலைமைச் செயலகமா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வரப்போகுது. இந்த ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்தது மு.க. ஸ்டாலின். அதை விஜய் இப்போ பயன்படுத்திக்க போறாரு. ஆனால் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தனியார் பேருந்து நிலையமும் கட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கனெக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, மெட்ரோ ட்ரெயின் எப்போ வரும், அந்த லோக்கல் ட்ரெயின் அந்த ஸ்டாப்பிங் எப்பயிலேருந்து வரப்போகுது அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. தலைமைச் செயலகத்தை அவுட்டருக்கு கொண்டு போயிருங்க, பேசாம தாம்பரம் அந்த கிளம்பரத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு பதிலாக தலைமைச் செயலகத்தை அங்கே கொண்டு வைங்க. நாளைக்கு அது மத்தியில் செயல்படட்டும். அதுக்கு அங்கே வரக்கூடிய சிட்டியாவது தெளிவான சிட்டிக்கு அப்ரூவல் கொடுங்க. இந்த சென்னையாவது தப்பிக்கட்டும்.
ஏன்னா இங்கதான் கடல் சீற்றம், ட்ரைனேஜ் வசதி இல்லை, எல்லாம் குழப்பமா இருக்கு. பேசாம தலைமைச் செயலகத்தை தூக்கி கிளாம்பகத்துல தூக்கி போடுங்க. இங்க இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுகள் ஏற்கனவே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அந்த மார்க்கெட் எல்லாம் தூக்கிட்டு இங்க கொண்டு பஸ் ஸ்டாண்டை போட்டு இனிமையாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இது சிந்தனை சிந்திங்க, மக்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கும். இது மாறி மாறி ஒரே குழப்பமா தான் இருக்கு. இப்ப இது வந்து என்ன 5 வருஷத்துக்கு மேல இங்கேயும் தலைமைச் செயலகம் இருக்க முடியாது. ஏன்னா இங்க இருக்க டிராபிக்கே தாங்க முடியல. அப்ப அங்க தூக்கி போட்டீங்கன்னா எல்லாரும் அங்க போயிடுவீங்க, அங்க வளர்ச்சி அடையும், ஆட்டோமேட்டிக்கா இங்க ரேட்டு இறங்கும், மக்கள் புழக்கம் குறையும், கொஞ்சம் தெளிவான சிட்டியா இருக்கும், சென்னை வளரும், சென்னை விரிவாக்கப்படும். கிளாம்பக்கத்துல நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு தலைமைச் செயலகத்தை வச்சீங்கன்னா அங்க எங்க நம்ம செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை ஆயிடும், என்ட்ரன்ஸ் கேட்டு செங்கல்பட்டு ஆயிடும். ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் சென்னைக்கு. இயற்கை சீற்றத்தாலேயும் ரிலீஃப் கிடைக்கும், இந்த ட்ரைனேஜ் வசதிகள் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். ஆட்சி பண்ற எல்லாரும் நீங்க விஜயோட அந்த ஒரு பனையூர்ல இருந்து அப்படியே அங்க வந்துடலாம் பக்கம். அப்ப எல்லாமே வசதியாகுது. இப்படியாவது ஒரு சிந்தனையை பண்ணுங்க. இது வெகுஜன மக்களுக்கு பதிலாக நான் பேசுறேன். ஒரு வெகுஜன மக்கள் இடத்துல உட்கார்ந்து நான் சிந்திச்ச வரைக்கும் நான் சொல்றேன் இது. ஆனா இதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா கோயம்பேடுல வந்து தலைமைச் செயலகம் கட்டுறதெல்லாம் சாத்தியமா? அப்புறம் சென்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிற அந்த வரலாறு வந்து அழிக்கப்படுதுங்கிற பேர்லாம் வந்துடாது, அவ பேர் விஜய்க்கு வந்துடாது. ஜார்ஜ் கோட்டை மியூசியமா செயல்படட்டும். மியூசியம் இருக்கு இல்லையா, மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு பொருட்காட்சி மாதிரி அது பண்ணட்டும், மக்கள் வந்து பார்க்கட்டும். இதுதான் தலைமைச் செயலமா இருந்துச்சு, அங்க மக்கள் கால் படட்டுமே. இது வரைக்கும் அரசியல்வாதிகள் கால்கள் மட்டுமே பட்டுக்கிட்டு இருந்த இடத்த சாதாரண மக்கள் கால்களும் படட்டுமே. மக்களாட்சிங்கிறது அப்பதானே தெரியும். அதுக்கு ஒரு பெரியவங்க கண்டுபிடிச்சாங்கிறதுக்காக இன்னும் நம்ம அதே செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையே, மாறிட்டோமே. எவ்வளவோ விஷயங்களை நம்ம மாறிட்டோமே. உணவுக்கு மாறுறோம், பழக்க வழக்கத்துக்கு மாறுறோம், உடைக்கு மாறுறோம். ஏன் அதையே பழசையே பிடிச்சிட்டு இன்னும் உட்கார்ந்து இருக்கணும்? அப்படி பார்த்தா வெள்ளைக்காரன் பீரியட்ல ஓடிட்டு இருந்த ரயில் ஓடிட்டு இருந்த கிராமங்கள்ல ரயில் வசதி இன்னும் இல்ல. பொதுவா ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த அடிப்படையில ஒரு ஜோதிடர் சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கு இந்த முதலமைச்சர் விஜய் ஆட்சியில வளர்ச்சியா எப்படி? தமிழ்நாடு வந்து தனுசு ராசி தான் தமிழ்நாடு. தனுசு ராசி, தனுசு லக்னமா எடுத்துக்கிடலாம். தனுசு என்பது காலபுருஷ தத்துவத்தில் 9வது இடம், பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது ஆண் வீடு. ஆகையனாலதான் தமிழ்நாட்டில் சிவ ஆலயங்கள் ஜாஸ்தி. சிவ ஆலயங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம நூல்கள்ல, இலக்கியங்கள்ல பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல தான் இருக்கு, உலகத்திலேயே. அதனாலதான் தமிழ்நாடுங்கிற பூமி தனுசு பூமி. கேரளா வந்து விஷ்ணு பூமி. நீங்க கேரளால பாருங்க, நாமம் சந்தனம் வைக்கிறது, நாமம் போடுறது எல்லாம் விஷ்ணு மாயா. அம்மன் வந்தாலே அங்க விஷ்ணு மாயா. மற்றபடி எல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் எல்லாமே கேரளா. தமிழ்நாடு நம்ம சிவனுடைய பூமி தான். தனுஷா இருக்கிறதுனால இங்க எப்பவுமே எப்படின்னா பாத்தீங்கன்னா காரிய ஆலயம்னு சொல்லுவாங்க. கருவூலம், முக்கிய அரசு ஆவணங்கள் பாதுகாக்கக்கூடிய இடத்துக்கு தனுசு தான். வாத்தியார் தனுசு தான், குரு தனுசு தான், அரசியல்வாதிகள்ல முக்கிய ஆலோசகர்கள் தனுசு தான். அப்போ அந்த தனுசு ராசிங்கிறது ஒரு நல்ல பெருந்தன்மை ராசி. எதுக்காக தனுசு வந்து நீங்க தனுசு ராசிக்காரங்களை கேட்டு பாருங்க, தனுசு லக்கணத்துக்காரங்களை கேட்டு பாருங்க, குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு பெரும்பாலும் நல்லா இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, சில இடங்கள்ல ரொம்ப பெருந்தன்மையா இருப்பாங்க, இழிச்சவாய்த்தனமாயும் இருப்பாங்க. இந்த தனுசு ராசியும் தனுசு லக்கணமும் குடும்ப ரீதியாக அதிக துரோகத்தை சந்திக்கக்கூடிய ராசி. அதுதான் தமிழ்நாடு. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுலதான் எல்லாரும் வந்து வாழலாம், எல்லா மாநிலத்துக்காரனும் வந்து ஆளலாம். ஒரு தெலுங்கர் ஆளலாம், ஒரு கன்னடத்துக்காரர் ஆளலாம், எந்த யார் வேணாலும் ஆட்சி பண்ணலாம். ஏன்னா அது பொது இடம், கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதே மாதிரிதான் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில இந்த தனுசு விளையாடுது. தனுசு என்பது வில் அம்பு. இவங்க வந்து குறி வச்சு இவன் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வேண்டாம் தான், வேணும்னு முடிவு பண்ணா வேணும் தான். அதனாலதான் உங்களுக்கு தனுசு ஆதாரங்கள்தான் ராமர் கையில வில் அம்பு தானே இருக்கு. ராமநாதபுரம், ராமர் வழிபட்ட ஈஸ்வரன் கோயில் ராம ஈஸ்வரம் எல்லாமே இங்கதான் இருக்கு. அதனால தமிழ்நாடு தனுசு தான்.